ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RR கிச்சன். எல்லாருக்கும் என் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி பொங்கல் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பொங்கல் ஸ்பெஷல் ஸ்வீட் பூரணம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப்பு வந்து ரைஸ் ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து திக்காக தோசை இட்லி பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் ஒரு 1 hour வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நான் இந்த சன்னா தால் கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 hour பிஃபோரே நல்லா ஊற வச்சுருக்கேன், சோக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இது வந்து நான் குக்கரில் போட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் நல்லா நம்ம கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கடலைப்பருப்பு டிப் ஆகிற வரையும் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 5 to 6 விசில்ஸ் நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணி அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 5 to 6 விசில்ஸ் வரையும் நல்லா கொடுத்துட்டேன். இப்போ வந்து நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த கப்பளவு வெல்லம் ஜாகரி ஆட் பண்ணுறேன். இது நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு ஜாகரி. இந்த ஸ்டஃபிங் வந்து நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு கார்டமன் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா டைட் ஆகிற வரையும் நல்லா குக் பண்ணிட்டுருங்க. ஸோ இந்த தண்ணி கூட கொஞ்சம் வந்து ட்ரை ஆகிடணும். இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம லெமன் சைஸ் அளவு பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் லெமன் சைஸ் அளவு பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பால்ஸ் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 2 to 3 days வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த பேட்டரில் போட்டு நல்லா டிப் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ரைஸ் பேட்டர் வந்து நல்லா இந்த
இந்த மாதிரி திக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து இதில் டிப் பண்ணிட்டுங்க நல்லா. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் பூரணம் ரெடி, பொங்கல் ஸ்பெஷல். ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறொரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். விஷ் யூ ஹாப்பி பொங்கல் டு ஆல்.